பொய்யான சங்கதிகளை சொல்லி மனுவை நிராகரிக்க எத்தனித்தார்கள். மிக கேவலமான நாளாந்தர எழுத முடியாத அளவிற்கு தரங்கட்டு போனார். திமுக காரர்களுக்கு பாடம் கொடுக்கின்ற வகையில் டாக்டர் எஸ்.டி. பிரேம்குமார் அவர்களை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற செய்ய உறுதி ஏற்போம் என்று சொல்லி பிரேம்குமார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் வழங்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராசிபுரம் சட்டப்பேரவை வேட்பாளர் நேற்றைக்கு முன்தினம் அதே சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம் மட்டுமென்று கருதிவிடாதீர்கள். இந்த தாமரை சின்னம் எம்ஜிஆரின் சின்னம் என்பதை மறந்துவிடாதீர்கள். நண்பர் துரைசாமிக்கு தெரியும், வெங்கடேசனுக்கு தெரியும், கோபிநாத்துக்கு தெரியும், முன்னோடி தலைவராக இருந்த சத்தியமூர்த்திக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சி 1980 ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி, இன்றைக்கு 9ஆம் தேதி, 3 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. 80 தான் பாரதிய ஜனதா கட்சியாக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்பு ஜனசங்கமாக இருந்தது. அந்த ஜனசங்கத்தினுடைய சின்னம் அகழ்விளக்கு, தீபம் ஒளிக்கிற அகழ்விளக்கு. அப்பொழுது தாமரை சின்னம் கிடையாது. 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தொடங்கப்பட்டதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி சின்னமாக நம்முடைய தாமரை சின்னம் உருவானது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, நம்மை வாழ வைத்த தெய்வம், எளிய தெய்வம், குடும்ப தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, இந்த இயக்கத்திலே சாதாரண தொண்டரும் இலக்கியத்தை வழிநடத்தலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சாதாரண கிராமத்திலே கிளைக்கழக செயலாளராக தன் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராசிபுரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ்.டி. பிரேம்குமார் அவர்களை அறிவுறுத்தி இளைஞராக இருந்து துணிப்போடு செயலாற்றி எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள், இந்த பகுதியினுடைய மக்கள் சேவகனாக நான் பணியாற்ற வந்திருக்கின்றேன் என்று சொல்லி வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்களுக்கு கடந்ததை எல்லாம் நினைவுகூர்ந்து எப்பொழுதுமே என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.பி. ராமலிங்கம் அண்ணன் அவர்கள், அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர், இன்றைய தினம் நடைபெறுகின்ற செய்திகள் கூட்டம் என்பது இன்னும் 15 நாட்களிலே கிட்டத்தட்ட பாதி தேர்தலே முடிந்து விடுகின்ற இந்த நேரத்திற்கு ஆக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவுடன் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் என்னை சந்திப்பதற்காக நான் பிரச்சாரத்தில் இருக்கின்ற போது என்னை வந்து சந்தித்தார்கள். மதியம் அவரும் சேர்ந்து 5 மணி வரை சாப்பிடாமல் இருந்து ஒன்றாக என்னோடு இருந்து சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் என்று நான் சொன்னதற்கிணங்க மணிக்கணக்காக நாம் வரை காத்திருந்து நீங்கள் வந்து இந்த சேவைகள் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் தொடர்ந்து முயற்சிகளை வைத்திருக்கின்றேன். அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் தாமரை சின்னத்தில் இருக்கின்றார் என்று சொன்னவுடன் ஆர்ப்பரித்து வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இது நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்பதை வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போதே நமக்கு தெரிகின்றது. ஆனால் கூட்டம் கூடிவிட்டது, நாம் நல்ல கூட்டணி அமைத்திருக்கின்றோம், ஆகையால் வெற்றி பெற்று விடுவோம் என்று முயலும் ஆமையாக அந்த கதையாக நாம் இருந்துவிடக் கூடாது. ஏற்கனவே நாம் ஒன்றிய வாரியாக செய்திகள் கூட்டத்தை நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் எப்படி எல்லாம் செயல்பட வேண்டும் என்று
காரணமாகவே அனைத்து ஒன்றியங்களும் தனித்தனியாக எடுத்திருக்கின்றோம். அதில் பல்வேறு கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். நான் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக பிரச்சாரத்தை செல்கின்ற போது என்னோடு தோழமை கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து தோழமை கட்சியிலுமே சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை பார்க்கின்ற போது அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவருடைய துண்டை அணிந்து கொண்டு நான் காலையில 7 மணிக்கு நடக்க ஆரம்பித்தால் இரவு 10 மணி வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றேன். வெயில் வேற உச்சி வெயில். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து என்னோடு அந்த பெண் தொண்டர்களும் ஆண் தொண்டர்களும் வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுதான் அந்த இயக்கத்திற்குரிய கட்டுப்பாடு என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். இருவரு மாவட்ட தலைவர்களும் சிறப்பான அறிவுரை வழங்கியிருக்கின்றனர். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் காலையிலிருந்து தொடர்ந்து நான் செல்கின்ற பகுதியிலே வந்து கொண்டிருக்கின்றார். ஆமா, முன்னேற்ற நமது இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நாம் இங்கே நிற்பது அண்ணன் எடப்பாடியார் என்றுதான் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கூட்டணி என்று வந்தால் ஒரு தொகுதியை நாம் ஒரு பகுதி கொடுத்துதான் ஆக வேண்டும். நாம் மட்டுமே நிற்க வேண்டும், கூட்டணிக்கு இடம் இருக்கக்கூடாது, கூட்டணி மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது கூட்டணி கிடையாது. எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அன்பு தந்தை பிரேம்குமார் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார் என்பதை ஒவ்வொரு கழகத்தோடும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம் நாம் முனைத்தோம் இந்த தொகுதி தோழமைக்கு சென்று விட்டது என்று. அதே போல அவர்களும் நினைப்பார்கள் அல்லவா? ஆகையால் வந்திருக்கின்ற கழகத்துடைய தொடர்கள் அத்தனை பேரும் இந்த இயக்கம் என்பது வேறல்ல, நமது கூட்டணி தான் முக்கியம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்ற கருத்தை தவிர வேறு எந்த கருத்தும் மனதில் இருக்கக்கூடாது. அந்த உணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும். தோழமை இல்லை என்று சொன்னால் தோழமை கட்சி இல்லை, நாம் எப்படி வெற்றி பெறுவோம் என்று நினைக்கின்றீர்கள். கூட்டணி வந்துவிட்டால் அது கூட்டணிக்கு வந்தாலும் கூட நாமே நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி கூட்டணி சரியாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் 2-3 நாட்களாக எல்லோருமே இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டீர்கள். நான் அப்பொழுது சொன்னது அதன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். அந்த ஒன்றுதான் உங்கள் கண் முன்னால் நிற்க வேண்டும். இரட்டைக்கு பதிலாக தாமரை இருக்கின்றது, அவ்வளவுதானே ஒழிய இது வேறு கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. நாளை தினம் வெற்றி பெற்றால் நமக்கு தான் அது லாபம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இங்கே நிற்கின்ற திமுக எதிரியார் நமக்கு பொன்மனச்செல்வன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நமக்கு அடையாளம் காட்டியது என்ன? தீய சக்தி திமுகவை நம்ம தமிழகத்திலே விடக்கூடாது. நமக்கு எதிரி என்று சொன்னால் திமுக தான். ஆனால் திமுகவை நாம் இருக்கின்ற வரை திமுக தான் எதிரி என்று செயல்பட வேண்டும் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதே மாநில அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் இந்த ஆட்சியும் கட்சியும் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். எனக்கென்று குடும்பம் கிடையாது, எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. எனக்கென்று குடும்பம் என்றால் தமிழகத்தில் இருக்கின்ற குடும்பம் தான் என்னுடைய குடும்பம். குழந்தைகள் என்றால் கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடி தொண்டர்கள் தான் என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லி நவவாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த இருவரும் தலைவருடைய ஆட்சியை அதன் எடப்பாடியார் தமிழ் அமைப்போம் என்ற உறுதியோடு இந்த மண்டலத்தில் நாம் வெளியே செல்ல வேண்டும். அதுதான் நம்ம இயக்கத்துக்கு செய்கின்ற தியாகம், அதுதான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அடையாளம். இருவரும் தலைவரும் மேலே இருந்து பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். நாம் வளர்த்த இயக்கம் ஏதோ இடையிலே நாம் சறுக்கிவிட்டோம். ஆனால் 26ஆம் ஆண்டு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தார் என்று சொன்னால் இனிமேல் திமுகவுக்கு எதிர்காலமே இல்லை என்ற கடமை செயலாற்ற வேண்டும். ஒவ்வொரு பூத்திலும் அதிக வாக்கை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொருவரும் செயல்பட்டது என்று சொன்னால் இன்று திரும்பிய பக்கமெல்லாம் திமுகவுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது. திரும்பிய பக்கமெல்லாம் சொல்கிறார்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. பெண்கள் பார்த்தால் சொல்கிறார்கள், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் போதும், மீண்டும் நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாம் வாக்கு கேட்க செல்கின்ற போது சொல்கிறார்கள். எங்காவது ஒரு இடத்துல நாம் தொய்வு ஏற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அங்கே நாம் வாக்கினை குறைவாக பெற்று விடுவோம். இருக்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே நமக்கு எதிரே திமுக தான். ஆகையால் இந்த ராசியான தொகுதி அது அம்மா அவர்கள் வந்த போதும் சரி, தலைவர் அவர்கள் வந்த போதும் நாமக்கல் மாவட்டத்தில் வருகிறார் என்று சொன்னால் அது ராசிபுரம் தான் முதலில் கால் எடுத்து வைப்பார்கள். அதே போல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு வெற்றி பயணம் வருகின்ற போது
முதலாக அந்த தொகுதி ராசியான தொகுதியான ராசிபுரம் தான். இந்த ராசிபுரத்தை 100க்கு 100 6 தொகுதியிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று நீங்கள் செய்யலாம். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய ஒரு தொண்டரும் அதிமுக ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. எந்த தொண்டனுக்கும் துரோகம் கிடையாது, தியாகம் தான் தேகத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொகுதியை 6 தொகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற்ற தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டியதுதான் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனுடைய கடமை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கின்றது. அனைத்து மக்களுக்குமே எதிர்ப்பான ஆட்சி. தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, அதே போல விவசாயம் செய்கிறவர்களுக்கும் சரியான விலை கிடையாது. அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, வெகு தொழிலாக இருந்தாலும் சரி, அத்தனையும் இன்று தனித்தொழிலாக இருந்தாலும் அத்தனையும் பாதிக்கப்பட்டு விட்டது. அதற்கான காரணம் எடப்பாடி அவர்கள் தேர்தல் அறிக்கை மிக சிறப்பாக வெளியிட்டிருக்கின்றார்கள். கிராம பகுதியில் இருக்கின்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு 125 நாள் வேலை வாய்ப்பு கட்டாயம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது திமுக எதிர்த்தது. எதற்காக என்று சொன்னால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுக்கின்ற அந்த பணத்தை வேறு திட்டத்திற்கு மடைமாற்றி விட்டார்கள். மத்திய அரசு மீது பணியை போட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மத்திய அரசு தரவில்லை, பாரதிய அரசு தரவில்லை என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு தவறான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா மாநிலங்கள் பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இனிமேல் எந்த மாநிலமாக இருந்தாலும் 125 நாள் கட்டாயம் வேலை உழைக்க வேண்டும், 1 வார காலத்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் எடப்பாடியார் சொன்னார், கூடுதலாக நான் 25 நாட்கள் சேர்த்து 150 நாட்களாக நான் வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கின்றேன் என்ற செய்தியை நீங்கள் கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா எல்லா வர இருக்கின்ற காலத்திலே 150 நாள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதற்கு உண்டான சம்பளம் 1 வார காலத்திலே வந்துவிடும் என்ற செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, 5 ஆண்டு காலமாக மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார் என்ற காரணத்திற்காக சிறப்பு ஊக்கத்தொகை என்ற அடிப்படையில் இப்பொழுது திமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்துள்ளோம் என்று சொல்லி தகுதியாளர் என்று பாதி பேரை தகுதியில் இருந்து கழித்து விட்டார்கள். ஆனால் எடப்பாடியார் வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மக்களிடத்தை சொல்லும் போது சொல்ல வேண்டும். அனைத்து குடும்பங்களுக்கும் வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு 10,000 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படும். அதே போல 2,000 ரூபாய் மாதந்தோறும் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும். இதையெல்லாம் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். கடந்த குடியிருப்பிலேயே சொல்லியிருக்கின்றேன் என்று சொன்னால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் திமுகவுக்கு எதிர்ப்பான செய்தியை போடுவதற்கு பயந்து இருக்கின்றார்கள். ஆனால் வீடு வீடாக அமர்ந்து இந்த ஆட்சியிலே எவ்வளவு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். மீண்டும் அந்த எடப்பாடியார் வந்தால்தான் மத்திய அரசோடு இணைந்து எப்படி கடந்த காலத்திலே எத்தனை வளர்ச்சி திட்டங்கள், எத்தனை திட்டங்கள், கல்லூரி மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, பாலமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசுடைய திட்டம் முழுமையாக நமது மாநிலத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? சிறுபான்மையினுடைய வாக்கினை பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் மக்களிடையே எடுத்துச் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த திட்டமே மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதற்கு பின்னால் 3 சிலிண்டர் இலவசம், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்றெல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு அதை விட மேலாக நீங்கள் சொல்ல வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்றைய ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அண்ணன் பார்க்கின்ற பொறுப்பாளராக இருக்கின்ற அந்த மாவட்டத்திலே தான் ஒரு சம்பவம். 2 வயது பெண் குழந்தை திமுக கவுன்சிலருடைய மகன் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, காவல்துறை நம்மளை ஒன்றும் செய்யாது என்று 2 வயது பச்சை குழந்தையை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை திமுக வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்பதை நீங்கள் மக்களிடம் எடுத்து சொன்னால்தான் பெண்களுக்கு புரியும். அதை நாம் வீடு வீடாக சென்று எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல கல்லூரி பள்ளிகளுக்கு முன்பாக இன்று எங்கே பார்த்தாலும் போதை, அதுக்கு மாத்திரையாக இருந்தாலும் சரி, கஞ்சாவாக இருந்தாலும் சரி, போதை ஊசியாக இருந்தாலும் இளைஞருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியில் இருக்கின்றது. அதையும் நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதை சொன்னால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள்.
மீண்டும் அதிமுக ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையிலே இருக்கின்ற அதிமுக ஆட்சி தான் வர வேண்டும். இந்த கூட்டணியிலே இருக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும். அண்ணாமலை சொன்னதை போல 234 தொகுதிக்கு 210 தொகுதியிலே இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதன் எடப்பாடியார் முதலமைச்சராவார். அது எந்த மாற்றங்களும் கிடையாது. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு அதிமுக சொல்லணும், தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் தேவையில ஏதாவது குறை இருந்தால் எந்த நேரமும் என்ன தொடர்பு கொள்ளலாம் இருக்கின்றது. ஆனால் அதற்காக ஏதாவது வேலையை தொய்வு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், எந்த பூத்திலேயாவது வாக்கள் குறைந்து விட்டது என்று சொன்னால், அந்த பூத்து கமிட்டி தான் அதற்கு பொறுப்பு என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ தோழமை கட்சியில் இருக்கின்றார்கள், நமக்கு கூடுதல் பலம். அந்த பூத்திலே தோழமை கட்சியோடு இணைத்து ஒவ்வொருவரையும் அதிகபட்சம் ஒரு 200 வீடு 250 வீடுகள் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 வீடு 20 வீடு என்றால் கூட ஒரு 5-6 பிரிக்கின்ற போது 5 நாட்களில் முடித்து விடலாம். இந்த தொடருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பணியாற்றுகிற தொடர் தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றது நன்றாக தெரியும். ஆக இன்னும் இருக்கின்ற இந்த 15ஆம் நாள் பாதி தேர்தல் தான் முடிந்துவிடும். ஆக இந்த 15 நாட்கள் நீங்க படிக்கின்ற கஷ்டம் தான், நீங்க உழைக்கின்ற உழைப்பு தான். உங்களுடைய உழைப்பின் காரணமாக மீண்டும் இருபது தலைவருடைய ஆட்சியாக எடப்பாடி வந்துவிட்டோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல திமுகவுக்கு முடிவு எழுதிய தேர்தல். இப்ப திமுக பயந்து கொண்டுதான் முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் எதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே பயம் வந்து விட்டது, மீண்டும் ஆட்சி வராது என்று. ஆகையால் இதையெல்லாம் நினைக்க நாம் செயல்பட வேண்டும். அன்பு சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் ஒரு படித்தவர், ஒரு மருத்துவர், அதுவும் யாருடைய மகன்? நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், துணை சபாநாயகர் அவர்களுடைய மகன். நான் அவருடைய தந்தையார் பேசுகின்ற போது நான் கவனித்த சாலை போட்டார். சாலை போட்டதுக்கு பின்னால் அவர் தந்தையார் தட்டி கொடுத்தார். அந்த தட்டி கொடுத்ததிலே அவர் அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு கண்ணீர் வடித்து வந்ததை பார்க்கின்ற போது எவ்வளவு பாசகார தம்பியாக இருக்கின்றார். இந்த பாசகார தம்பி உங்களை கைவிட்டுவாரா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தையை விட ஒரு மகனை சேர்த்து உங்களை பார்த்துக் கொள்வார். தந்தையை விட ஒரு மகனை சேர்த்து அன்பாக இருப்பார். மக்களிடையே பரவுவார். மக்களுக்கு எளிமையாக சந்திக்கக்கூடிய மக்கள் பிரதியாக இருப்பார். ஆக நீங்கள் அவரை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் 24 மணி நேரம் எந்நேரம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் பிரதியாக இருப்பார். நானும் அவரோடு இருந்து இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் கொண்டு வருவதற்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே பேசிய பாடு சொன்னார், நகரத்தில் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இதை மற்ற ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், இது அதிமுகவாக இருந்தால் பரவாயில்லை, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று. எதுவாக இருந்தால் என்ன, இங்கே இருப்பது அதிமுக வேட்பாளர் தான் என்று நீங்கள் செயல்படுங்கள். நான் இருக்கின்றேன். அந்த நகர மக்களுக்கு உறுதி சொல்லுங்கள், மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் இங்கேயே செயல்படும். அதே போல அரசு மருத்துவமனை மீண்டும் பழைய செயல்படுத்தும். மக்களுக்கு தேவையானதான் செயல்படுத்தும். ஆனால் பழைய மருத்துவமனையை மாற்ற மாட்டோம். அந்த உத்தரவாதத்தை வேட்பாளர் சார்பாக நானும் கொடுக்கின்றேன். நீங்கள் அதை சொல்லுங்கள். இந்த வேட்பாளரை பொறுத்தவரை ஏதோ பிஜேபி வேட்பாளர், தோழமை கட்சியுடைய வேட்பாளர் என்று நினைக்காமல் அதிமுக வேட்பாளர் என்று நினைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் இருக்கின்றேன். இந்த தொகுதிக்கு என்ன திட்டங்கள் இருக்கின்றதோ பாரதிய ஜனதா கட்சியும் நாமக்கல் மாவட்டத்திலே இரட்டையாக இருந்து செயல்பட்டு இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு நாங்கள் முதன்மையாக இருப்போம். அதற்கு அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் உறுதியாக இருப்பார். அவரை நம்பி நீங்க வாக்களிக்கலாம். எப்படி தந்தையாரிடத்தை பாசத்தை காட்டினாரோ அதை விட ஒரு மடங்கை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இதுதான் ஒரு அளவுகோல். ஒரு படித்தவர் மக்களிடத்தில் அறிவுரை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் நான் இன்று கண்கூடாக பார்க்கின்ற போதுதான் தெரிந்து கொண்டேன், குடும்பத்திலே யார் பாசமாக இருக்கின்றார்களோ அவர்கள் மக்களிடத்திலும் பாசமாக இருப்பார்கள். குடும்பத்திலே யார் தந்தையாரையோ அப்பா அம்மாவையோ மதிக்கவில்லையோ மக்களையும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் விதிவிலக்காக அன்பு தம்பி டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் அவர் தந்தையாரிடத்தில் எழுதுவதை பார்க்கின்ற போதே நான் ஒரு அளவுகளாக புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த தொகுதி மக்களிடத்தில் அன்பாக இருப்பார், பாசமாக இருப்பார். அது மட்டுமல்ல, தேவையானதை ஏழைகளுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பார். அந்த உத்தரவாதத்தை மீண்டும் மீண்டும் நான் தருகிறேன். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற தேவைகள் அன்போடு கேட்டு அதிமுக மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். நீங்கள் நினைத்தால் இந்த ராசிபுரம் தொகுதி அதிக வாக்கை பெற்ற தொகுதியாக மாற்றி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு தியானம் அளித்தவர்கள் தான் இந்த இயக்கத்தில் இருக்கின்றீர்கள்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக வருங்காலத்திலே அண்ணன் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றால் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என்று. ஆகையால் நாம் இங்கே யார் இருக்கிறார் என்று நமக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். அதற்காக தாமரை தினத்துக்கு வாக்கள் கேட்டு அந்தந்த பகுதியை அதிக வாக்களை பெற்றுத்தர வேண்டும் என்ற உணர்வோடு அர்ப்பணிப்பு உத்தரவோடு இந்த மண்டலத்திலிருந்து வெளியே செய்கின்ற போது நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் 10 நாட்கள் தான் தலையணத்தை மாற்றக்கூடிய தேர்தல். அந்த தலையணத்தை மாற்றி ராசிபுரம் தொகுதி ராசியான தொகுதி என்ற பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது முதலாவது முடியும் செய்த வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் வெயில் என்றும் பாராமல் கடுமையான வெயில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். வண்டி வந்து கொண்டே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இருக்கின்ற போது அதை முழுமையாக அறுவடை செய்யக்கூடியது நம்முடைய கடமை. அதே போல தோழமை கட்சியுடைய தொண்டர்களும் இந்த 15 நாட்கள் தயவு செய்து உங்களுடைய எத்தனை பணிகள் இருந்தாலும் இந்த இயக்கத்திற்காக ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றுங்கள். ஒவ்வொருவரும் நமது தொகுதியிலே இந்த கட்சி ஜெயிக்கிற அடுத்த தொகுதியில அந்த கட்சி ஜெயிக்கிறது நினைக்காமல் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாம் அதிக வாக்கை பெற்றுத் தருவோம் என்று தோழமை கட்சியினுடைய தொண்டர்களும் உணர்ந்து இரு கூட்டணிகளும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பாற்ற வேண்டும். ஒருங்கிணைந்து செயலாற்ற என்று சொன்னால் இந்த ராசிபுரம் தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து குடியரசுடைய ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு எனக்கு வேட்பாளராக எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி காத்துக் கொண்டிருக்கும் போது சிறிது நேரம் ஆனது. அண்ணன் அவர்கள் அப்படி சொல்ல தேவையில்லை. வேட்பாளர் வந்திருக்கிறீங்க, வாகனம் போலாம் உட்கார்ந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கறாம என் கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போய் அன்னைக்கு மத்தியானம் பக்கத்திலே உட்கார்ந்து அவர்கிட்ட சாப்பிடுற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நேரத்தை நான் கோரிக்கை வச்சேன். ஆனால் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்த்து இந்த 27 தொகுதியில நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை நான் அனுபவிக்க தயாரில்லை. நீங்கள் வந்தால் மட்டுமே எனக்கு வெற்றி உறுதி செய்யப்படும் என்று சொல்ற ஒற்றை போறதுக்காக ஒற்றை தன்னோட நேரத்தை ஒதுக்கி இன்னைக்கு இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து எனக்கு வாழ்க்கை பேசுறது. ஆனா நான் மறக்கவே மாட்டேன். அவருடைய வாழ்க்கையை நடக்கவே மாட்டேன். மிகப்பெரிய முறையாக நான் மக்களை செஞ்சேன். அண்ணா மிகப்பெரிய நன்றி. எனக்காக வந்து நேரத்தை ஒதுக்கி வந்தது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி இதற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அமைச்சராகி மிக சிறந்த முறையில் நான் எங்க சென்றால் இந்த 4 நாட்களாக மக்களை காண செல்லும் போதெல்லாம் அமைச்சர் அம்மாவை ரொம்ப பெருமையா பேசி இங்க வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தர மக்களும் சொல்லும் போது இன்னைக்கு முதல் முறையாக அவங்க நேரிலையாக நான் அம்மாவோட இந்த கம்பீர குரலை கேட்டு நான் வந்திருக்கேன். உங்களுக்கு நன்றி. எனக்காக நீங்க வந்திருக்கீங்க, நேரத்தை ஒதுக்கி மாநில அமைச்சர் அண்ணா கேபி அவர்களை நான் உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாநில துணைத் தலைவராக வந்திருக்கக்கூடிய திரு விபி ஐயா அவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் எதுவுமே அவரை வந்து நான் இவரை பையன் சொல்றது எல்லாருக்குமே தெரியும். உங்கள் சார்பாக என் சார்பாக மாட்டேங்கிறாங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதல்ல இந்த பகுதி மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நான் கூட்டணி கட்சிகளை நான் ஒவ்வொருத்தையும் நான் பேசுறது. முதல்ல வந்து ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில டாக்டர் பிரேம்குமார் தான் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்திருக்கிறேன். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில நான் முழுக்க வந்திருக்கிறேன். நான் 6வது வந்து நான் நாமக்கல்ல படிச்சேன். எங்க அம்மாவோட சொந்த ஊருக்கு சேர்ந்த மக்கள் தான். நான் படிச்சு வளர்ந்து நான் வளர்ந்து பார்த்த கலாச்சாரத்தை நல்லா இருந்து பார்க்கறது இந்த பகுதியில மட்டும்தான். இங்கிருந்து போகும்போது வேட்பாளராக அரங்கனதுக்கு அப்புறம் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில நான் போய் தலைவராக ஒரு மரியாதைக்காக நான் பார்க்கும்போது வந்து முதல்ல நான் சந்திச்சேன். நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பொன்னுசாமி அவர்கள் சட்டமன்ற வேட்பாளராக அறிவித்த பிறகு இந்த 6 நாட்களாக நான் மக்களாக நான் அறிவித்த பிறகு தெரிஞ்ச ஒரே விஷயம் நல்லா தெரியுது. இந்த 5 வருட
பகுதிக்கு ராசிபுரத்துக்கு எந்த பகுதி போனாலும் அது நகரத்துக்கு போனாலும் கிராம பக்கம் போனாலுமே சொல்லக்கூடியது பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனைங்க நீங்க வந்து சரி பண்ணீங்கன்னா உங்க ஓட்டு உங்களுக்கு தான் உறுதியா சொல்லும்போது இன்னைக்கு உங்க சார்பாக மேடையில் வைத்திருக்க அன்பான மக்கள் எங்கேயாவது போய் சொந்தக்காரங்களை பார்க்கணும் கல்யாணத்துக்கு போகணும் திருவிழாவுக்கு போகணும்னா பஸ் இருந்து போறாங்க நிம்மதியா பார்த்து திரும்ப வராங்க. நாங்க இங்கிருந்து இன்னொரு வண்டியை பிடிச்சி 8 கிலோமீட்டர் போய் எங்க சொந்தக்காரங்க கோயில் நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிட்டு மறுபடியும் வந்து நாங்க மறுபடியும் அங்க வண்டி பிடிச்சி நாங்க 8 கிலோமீட்டர் கண்டுவோம். இதுல நீங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். யாருமே கேட்காம இந்த திட்டத்தை ஏன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதுல பொது நலமே கிடையாது. சுயநலமிக்க சில பேர்களால நம்ம வஞ்சிக்கப்பட்டோம். அங்க இருக்கிற பகுதியில இங்கிருந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் மாற்றப்பட்ட இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கர் 18 லட்சமாக இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஏக்கரோட விலை 15 கோடி. 15 கோடி 18 லட்சம் எங்களுக்கு 15 கோடி. இதுல யார் பயன்படுகிறார், யார் நஷ்டம் அடைகிறது? நஷ்டம் அடைகிறதெல்லாம் நீங்களே நம்பி ஓட்டு போட்ட மக்கள். இதை தாண்டி இந்த பகுதி எம்எல்ஏ ஒரு மருத்துவர் தானே, என்னை போன்ற மருத்துவர். அவர் எனக்கு 4 வருட கால ஜூனியர் தான். எங்க காலேஜ்னால ஒன்னா தான் படிச்சோம். பட்டணம்னு ஒரு பகுதிக்கு நாங்கள் ஓட்டு சேகரிக்க போனோம். வாக்கு சேகரிக்க பொழுது ஒரு நபர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ஐயா என் பையன் வந்து பாம்பு கடியில செத்து போயிட்டாரு. பாம்பு கடியில செத்துக்கிட்டு ஏன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் நீங்க மருத்துவம் பார்த்துருக்கலாமே, இதெல்லாம் மருத்துவ பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் நிறைய இருக்குது, எப்படி நீங்க விட்டீங்கன்னு சொல்லும்போது பாம்பு கடிச்சு 5 நிமிஷத்துல அந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. அவங்க ஒரு நம்பிக்கையில தன் மகனை காப்பாற்றியவான்னு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் அலட்சியமா அங்க இருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் சொல்லியிருக்காங்க, இங்க பாம்புகளை மருந்துக்கு ஸ்டாக் இல்லை. கோபம் வருது மக்கள். இதெல்லாம் எப்படின்னா ஒரு கட்டமைப்பை நீங்க வச்சிருக்கீங்க, பிரைமரி ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்கீங்க, மருத்துவர்கள் 24 மணி நேரம் இருக்க வேண்டும், செவிலியர்கள் 24 மணி நேரம் இருக்க வேண்டும், வேண்டிய மருந்துகள் எல்லாம் வச்சிருக்க வேண்டும். விதி இப்படிதானே சொல்லியிருக்கீங்க மக்கள்கிட்ட. எல்லாரும் நீங்க அந்த பிரைமரி ஹெல்த் ஹாஸ்பிட்டல் ஓபன் போது நீங்க மக்கள்கிட்ட அப்படிதான் சொல்லியிருக்கீங்க. ஒரு உயிர் போயிடுச்சு. இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த வகையில போயிட்டு இருக்கு. ராசிபுரத்துல இன்னைக்கு பாம்பு கடிச்சா மருந்து இல்லைன்னு கேட்கும் போது அவ்வளவு கோவம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தனியார் மருத்துவருக்கு நிகரான எல்லா வசதிகளை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் செஞ்சிருக்கணும் முன்னாடி. என்னை கேட்டீங்கன்னா தேர்தல் நேரத்துல மட்டும் மக்களை சந்தித்து ஐயா அம்மா ஓட்டு கொடுங்க காலில் விழுந்துட்டு ஜெயித்த பிறகு வந்தா நான் பார்க்க மாட்டேன், உங்க கூட கொடுக்க மாட்டேன், நீங்க கேட்கிற வசதிலாம் செய்ய முடியாது, உங்க குரல்கள் நான்லாம் இருக்க மாட்டேன்னா அது நீங்க மக்களுக்கு பச்சையாக செய்வீங்க. ஆனா இந்த முறை அமைச்சர்கள் அவர்கள் ரொம்ப என்னை பத்தி பெருமையா பேசினா நான் அங்கேயுமே கண்காணிக்கல. எல்லாத்தையுமே ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான். இங்க நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில ராசிபுரம் சட்டமன்றத்துடைய மக்கள் 5 வருஷ காலம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியும். இதையெல்லாம் தாண்டி ஆதிராவிட பிரிவு தங்கியிருக்கிற ஒரு மாணவர்களுக்கு ஹாஸ்டல்ல கட்டி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க எப்படி ஊழல் பண்ணியிருக்காங்க. கட்டி கொடுத்துட்டு 60,000 ரூபாய் வாடகை வந்து நம்ம கொடுக்கணும். அரசாங்கமே வந்து அவங்களுக்கு வேண்டிய நபருக்கு 60,000. இந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா மாச வாடகையே கொடுக்கலன்னா கூட 20 லட்சத்துல கட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி தாக்கும், எத்தனை பேரை வந்து பாதிச்சு உயிர் போகுமா போவதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு மருத்துவ குழு அமைச்சு எங்களை பாரத பிரதமர் சொல்றார், இனி ஒரு உயிர் கூட போகக்கூடாது, என்னுடைய உடனடியாக நீங்க தடுப்பூசியை கண்டுபிடிச்சு மக்களுக்கு செலுத்த வேண்டும் சொல்லி 3 மாதங்கள் நாம நினைச்சு பாருங்க. வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக வளர்ந்த நாடுகளுமே 3 மாசம் தான் எடுத்தாங்க. இந்தியாவில 3 மாசம் தான் எடுத்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இன்றைக்கு இந்தியா முழுவதுமாக இன்று வரை இன்றைய 244 இலவச தடுப்பூசி போட்ட மாபெரும் தலைவர் கட்சியில மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில தமிழ்நாட்டிலுமே அப்போதைய முதல்வராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையில முன்கள பணியாளர்கள் முதல்ல தடுப்பூசியை போட்டு அடுத்தடுத்து 60 வயது இருக்கிறவங்க அடுத்தடுத்த பாதிக்கப்பட்டவர்கள் போட்டு நீங்க எல்லாம் செய்தியில பார்த்திருப்பீங்க. அமைச்சர் பேசும்போது சொல்ல எனக்கு அந்த பொறுப்பு உணர்வு அதிகமாகிட்டே போச்சு. நான் இன்னும் கடுமையா உழைக்கணும், இந்த மக்களுக்காக நான் நிச்சயமாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களிடையே எல்லாம் அறிமுகம் செய்து
வைத்து இவ்வளவு குடும்பங்களை நான் சந்திச்சுக்கும் போது மிகப்பெரிய ஒரு பொறுப்புடன் நான் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 23ஆம் தேதி நீங்க தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் கூறி உங்களை பொற்பாதம் போட்டு நான் உங்களிடம்